பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். மேஷராசி மற்றவங்க கிட்ட இன்முகத்தோடு பேசி பழகக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தவங்க கிட்ட பழகுனா கூட அவங்க கிட்ட பல வருடம் பழக்க வழக்கம் இருந்தா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க. சொல்ல போனா இந்த மேஷராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஏன் இவங்க ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுத்தி தான் இருப்பாங்க. சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் பெறக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க. இதனாலேயே நிறைய பேர் இவங்க கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சொல்ல போனா இவங்க ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னா மேலிடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பே இவங்க கிட்ட தாங்க ஒப்படைப்பாங்க. ஒரு குடும்பத்துல மேஷராசி இருக்காங்க அப்படின்னா யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க. யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே தன்னுடைய வேலையா இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க. சொல்ல போனா இவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலையில தான் போட்டு வைப்பாங்க. ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியா அங்கீகாரம் கிடைக்காது. அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் மேஷம் அதை பத்தி கவலையே படமாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க. இது மேஷம் எதிர்பார்த்ததும் இல்லை, இனி எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படிதானே போயிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்கள் மேஷ ராசியுடையது. மேஷத்தை ஒருத்தவங்க தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மேஷத்திற்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க. எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனாலேயே இவங்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்தது இல்லை. இதை ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லையா, அப்படிதான். இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷராசிக்கு கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா. கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த 5 அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும். அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. இந்த ஆண்டு 2025 கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வர போகிறது. புதிய சிந்தனைகள், தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது. இந்த 2025 ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாங்க. சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும்
துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது. நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் 100% வெற்றி நிச்சயம். இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவைங்க. மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லி இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போகும் 5 முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த 2025 இறுதிக்குள்ள உங்க வாழ்வில் நுழைய போகும் இந்த 5 அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன். மேஷராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவிலேயே செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான். முதல் அறிகுறி என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நிலவி வரும் மன அழுத்தமான சூழல்கள் நீங்குவதை காண்பீங்க. உங்களுக்கு இருந்த மன இறுக்கம், பதட்டம், மனச்சோர்வு நிலை, எதிர்மறை தன்மை உங்களை தாக்கி வந்த நிலை, உங்கள் வேலைகள் மீண்டும் மீண்டும் தடைபடுவது, மனதில் அமைதியின்மை நிலவிய சூழல் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உடனடியாக மெதுவாக விடுபடுவதை காண்பீர்கள். உங்கள் மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியாக மாறுவதை காண்பீங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். மேஷராசிக்காரங்களுக்கு உருவாக போகும் 2வது பெரிய அறிகுறி இதுதாங்க. டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உடனடியாக உங்களுக்கு திடீரென்று மக்களின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைப்பதற்கான யோகம் உருவாக தொடங்கும். உங்களை விட்டு விலகி நின்றவர்கள், உங்கள் பின்னால் புறம் பேசியவர்கள், உங்களை சிக்க வைக்க முயன்றவர்கள் இப்பொழுது உங்களுடன் நட்புணர்வுடன் பழக ஆரம்பிப்பார்கள். கவனியுங்கள். முதல் நிலையிலேயே நிலவிய மன அழுத்தம் நீங்க போகுதுங்க. 2வது நிலையிலே மக்கள் மத்தியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் யோகம் நிச்சயமா கிடைப்பதை காண்பீங்க. மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுது. உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றனர். உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்க போகிறது. இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில், அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும். சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும். உங்களுக்கு மிகப்பெரிய சுபமான அறிகுறியை கொண்டு வரும் 3வது நிலை இதுதாங்க. டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உடனடியாக பாவதீக இன்பங்களில், அதாவது சௌகரியங்களில் உங்களுக்கு திடீரென வளர்ச்சி ஏற்படுவதை காண்பீங்க. நீங்கள் நிலம், வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தீர்கள். கடந்த காலத்துல பல முயற்சிகள் செய்த பின்னரும் அந்த நிலை உங்களுக்கு கைகூடவில்லை. இப்பொழுது இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து பாவதீக இன்பங்களில் உங்களுக்கு திடீரென வளர்ச்சி ஏற்படுவதை நிச்சயமாக காண்பீங்க. உங்கள் வீட்டில் ஏதேனும் கட்டுமான பணிகள் செய்ய விரும்பினால் அந்த நிலை உருவாகிவிட்டது. நிலம் அல்லது வீடு வாங்க விரும்பினால் அந்த நிலை உருவாகிவிட்டது. பரம்பரை சொத்தை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருந்தால் அது நீங்கிவிட்டது. உங்கள் பரம்பரை சொத்து தொடர்பான ஏதேனும் ஒரு வேலை தடைபட்டிருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகிவிட்டது. இந்த 3வது அறிகுறி உங்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக போகும் 4வது சுப அறிகுறி இதுதான். நீங்கள் வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, 2 சூழல்களும் உங்கள் கர்ம துறையில், அதாவது வேலை அல்லது தொழிலில் மிகவும்
மென்மையான நிலையை நீங்களே உணர்வதை காண்பீங்க. வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி தரும் நிலைக்கான யோகம் உருவாகி வருகிறது. எங்காவது உங்கள் ஒப்பந்தம் தடைபட்டிருந்தால், ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் நின்று போயிருந்தால், எங்காவது பணம் சிக்கியிருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் வேலையில மன அழுத்தம் இருந்தது, மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை, பாராட்டுகள் கிடைக்கவில்லை, பதவி உயர்வு கிடைக்கவில்லை, இடமாற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, புதிய வேலை தேடுகிறீர்கள், அந்த நிலையில உங்களுக்கு சாதகமாக வரவில்லை. கர்மத்துறையை பற்றி உங்கள் வாழ்க்கையில் உருவான அனைத்து எதிர்மறையான அணுகுமுறைகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள 100% 4வது அறிகுறியின் வடிவில் நுழைய போகிறது. உங்களுக்கு மிகவும் மென்மையான நிலைக்கான கர்மத்துறையில் உங்களுக்கு மிகவும் மென்மையான நிலைக்கான யோகம் காண கிடைக்கும். 5வது மற்றும் மிகப்பெரிய அறிகுறி, இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஒருபோதும் வரக்கூடாது என்று விரும்புவான். அந்த அறிகுறி என்னவென்றால், ஆரோக்கியம் தொடர்பான நிலை உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால், உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தால், மருத்துவ செலவுகள் தொடர்ந்து இருந்தால், இவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முடிவுக்கு வருவதை காண்பீர்கள். உங்கள் ஆரோக்கிய நிலை பலப்படும், மனதில் நிலை பலப்படும். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். 100% என்ற நிலை உருவாக போகிறது. 5வது அறிகுறியிலேயே உங்களுக்கு உருவாகும் 2வது குறிப்பு என்னவென்றால், இதுவரைக்கும் பணம் வந்தது, ஆனால் அது எங்கே போகிறது என்று உங்களுக்கு புரியவில்லை. பணம் வருகிறது, உடனே செலவாகிறது. இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே 5வது பெரிய அறிகுறி உங்களுக்கு சாதகமான யோகத்தை உருவாக்குகிறது. உங்கள் வங்கி கணக்கு இருப்பு படிப்படியாக வலுவடைவதை காண்பீங்க. அனாவசிய செலவுகள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த மருத்துவ செலவுகள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். இதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு நபரும் அதிக மன அழுத்தத்தை எதிர்கொள்வதால் விஷயங்களை நடந்த பிறகும் மகிழ்ச்சியான மனநிலையை பெற முடிவதில்லை. எனவே இப்பொழுது முதல் உங்களுக்கு ஒரு அறிகுறி கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீக்கப்படும். ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் இருந்த மன வருத்தம், இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்தது போன்ற சூழல்கள் இருந்து வெளியேறி உங்கள் ஆளுமைக்குள் ஒரு தனித்துவமான பளபளப்பை காண்பீங்க. மிகவும் அழகான வடிவிலேயே இந்த 5 அறிகுறிகளை நீங்கள் டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்தே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்களுக்கு குழப்பம் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், இதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இந்த 5ல் ஒரு செயல்பாடு கூட உங்கள் வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள். மேஷராசிக்காரர்களே, 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு புதிய முயற்சிகள், தொழில் உயர்வு, வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த காலம். நீங்கள் எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் ராசி. ஆனால் சில நேரங்களில் அவசரம், கோபம் அல்லது திடீர் முடிவுகள் உங்களின் முயற்சியை பாதிக்கலாம். அதை சமநிலைப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் அங்காரகன் அருளை பெறுவது முக்கியம். பரிகாரம் 1: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு மலர்களை நெய்வேத்தியம் வைங்க. ஓம் அங்காரகாய நமக அல்லது ஓம் மங்களாய நமக என்று 11 முறை சொல்லுங்க. இது உங்களின் ஆற்றலை நேர்மறை திசையில் செலுத்தும். பரிகாரம் 2: செவ்வாய்க்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. சிவன் செவ்வாயின் ஆவேசத்தை அடக்கி அமைதியை தருவார். வெள்ளை அரிசி, நெய், வெள்ளம் நெய்வேத்தியம் வைங்க. பரிகாரம் 3: உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கை, துணிவு, உடல் ஆரோக்கியம் முக்கியம்ங்க. அதனால் தினமும் குறைந்தது 20 நிமிடம் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யுங்க. இது செவ்வாயின் சக்தியை சமநிலைப்படுத்தும். பரிகாரம் 4: மன அமைதிக்காக வாரம் ஒரு நாள் தியானம் அல்லது தீயணைப்போர் அந்த படை வீரர்களுக்கு உதவி செய்யுங்க. இது செவ்வாயின் அருளை நேரடியாக ஈர்க்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் 2025 முடிவும் 2026 தொடக்கமும் உங்களுக்கு வெற்றி, உடல் வலிமை, புதிய முயற்சிகளில் வெற்றி நிலை தரும். செவ்வாய் பகவானின் அருளால் உங்களின் வாழ்வு
தீயின் ஒளி போல் பிரகாசிக்கட்டும். இந்த 5 அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் 2026ஆம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும்ங்க. விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருந்த அழுத்தங்கள் நீங்கும். குரு பகவானும் உச்ச பலத்தில் இருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மனம் துவண்டு கிடந்த நீங்கள் இப்பொழுது உற்சாகமாகி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த நிலை மாறும். ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மனதில் தெளிவு பிறந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பாதை பிறக்கும். சுக்கிர திசையும் நன்றாக இருக்கிறது. இதனால் பொருளாதாரம் உயர்வடையும். சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடைபெறும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்த பணம் கிடைக்கும். கழுத்தை நெரித்த கடன் சுமை குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில நல்ல ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகம் இருந்தாலும் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அரசியல் புள்ளிகள் லாட்டரி சந்தை சார்ந்திருப்பவங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ராகவேந்திர கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நட்பலன்களை கொடுக்கும். மன வருத்தம் நீங்குங்க. வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்துல நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகள்ல அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. குடும்பத்துல சுமூகமான சூழல் காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணி செயலாற்றுவீங்க. உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் அவர்களால் உதவி ஆகியவையும் கிடைக்கலாம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பாங்க. பகைகள் விலகும். அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் தராதுங்க. போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு உயரும். சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சுப்பீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் இன்னொன்னு சொல்றேங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆதி பராக்ஷதி அன்னையை வணங்குவதால் நன்மைகள் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.